அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா அப்படிப்பட்ட வைராக்கியமும் விவேகமும் உள்ளவர் பீஷ்மர். டோட்டலாக ராஜ்யமும் வேண்டாம், எனக்கு இந்த லௌகீக வாழ்க்கையே வேண்டாம்னு தியாகம் பண்ணினது. அப்படிப்பட்ட ஹாலில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இந்த விழாவின் ஆரம்பமாக முதலில் வரவேற்புரையை வழங்குபவர் ஞானச்செல்வி லாவண்யா ஆகும். நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மகனும் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த புக்குமே இருக்கு. நம்ம எதை தியானம் பண்றோம்? அனைத்தும் எந்த சக்தி இயக்கிக் கொண்டு இருக்கிறதோ அதைத்தான் நாம் தியானம் பண்றோம் அப்படின்னு சொல்லுவார். பட் அதை எப்படி நாம் அனுபவத்தில் கொண்டு வர்றது? ஒவ்வொரு செகண்டுமே நாம் உணர முடியும். குருவுடைய விஷயத்தில் மட்டும் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. அது சொன்னால் கரெக்டு. அந்த நம்பிக்கை திட நம்பிக்கை உண்டு. அவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அந்த மாதிரி பொக்கிஷத்தை நம்ம கொடுத்துருக்காரு. என்ன கிடைச்சாலுமே நமக்கான நிறைவு வராது. பட் இந்த ஒரு ஞானத்துக்கு மட்டுமே அந்த நிறைவு, அதாவது நிலையான நிம்மதின்னு சொல்லுவாங்க சுவாமி, முக்தின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம் முக்தினா என்ன, நிம்மதினா என்ன அப்படின்னு. பட் இதை சொல்ல புரிய வைக்க முடியாது. உணர்ந்தால் மட்டுமே. அனுபவம் முந்தியது வேதம் முந்தியதுன்னு மகாராஜ் சொல்லியிருப்பாங்க. அதை அனுபவத்துக்கு வரும்போது தான் நாம் அதை உணர முடியும். அந்த அனுபவத்தை அவர் ஒவ்வொரு செகண்டும் நம்ம கொடுக்குறாரு. முதல்ல வந்து எல்லாருமே ஒன்று, அனைத்தும் நான். இந்த நான் என்பவன் இல்லாத இடமில்லை. சுவாமி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவார். இந்த நான் என்றவனை பற்றி தான் பேசுவார். நீ எப்படி மூச்சு விடுறது தெரியுதா? அவர் சொல்ல சொல்ல நமக்கு அது ரெக்கார்ட்ஸ் நம்ம தூங்குறோம். சத்சங்கத்தில் நம்ம எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு தெரியாமல் அனுபவத்தில் வரும். அதை நாம் வெளி உலகத்தில் போகும்போது நமக்கே அறியாமல் அது நமக்கு காண்பிக்கும். மற்றவங்களோட